ஓம் குருவை போற்றி. எம்ஜிஎஸ் அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட சொந்தங்களுக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் எங்கள் ஆசிரியர் திரு விஜயன் அவர்களுக்கும் முதல்கள் வணக்கம். நம்ம ஒரு பெண் ஜாதகம் பார்த்தோம். ஜாதகருடைய தாய் தந்தை இருவருமே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஜாதகம் பார்த்தாங்க. நம்ம ஜாதகம் பார்த்ததுல அந்த ஜாதகம் பார்க்குறப்ப நம்மக்கிட்ட என்னன்னு கேட்குறாங்க அப்படின்னா, வர ஜோதிடர்கள் தாய் தந்தையர் அனைவருமே பார்த்தீங்களா ஜாதகர் முதற்கொண்டு கிரக நிலை எல்லாமே ஆய்வு செய்கிறாங்க. இந்த ஜாதகியுடைய நிலைப்பாடு இந்த ஜனனத்துல இந்த ஜாதகருடைய நிலைப்பாடு எப்படிமா இருக்கும், அதை நீங்க இருக்கிறத வெளிப்படையா நீங்க சொல்லுங்க, இருக்கிற நிலைப்பாடை வெளிப்படையா சொல்லுங்க அப்படிங்கிறத நம்மகிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம வெளிப்படையாவே இங்க கேட்குறப்ப சொல்லலாம். நம்ம ஜாதகம் ஆன்லைன் அனுப்புற நண்பர்கள் கூட, மேடம் நீங்க சுகர்நாடி விதிமுறையில எங்க ஜாதகத்தை விதிமுறையோட எங்களுக்கு பலன் சொல்லுங்க அப்படின்னு தான் நம்ம கிட்ட கேட்டுக்குவாங்க. நம்ம கேட்டாங்களா நம்ம அது மாதிரியே விளக்கம் கொடுக்கலாம், எங்களுக்கு ஒரு ஆய்வுக்கு உதவியா இருக்கும். அது மாதிரி இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆய்வுக்கு மிக மிக உதவியா இருக்கும். இந்த ஜாதகம் கிரகம் நான் போர்டில் போட்டிருக்கேன், நான் ஒரு முறை வாசிச்சு காமிக்கிறேன் பாருங்க. பெண் ஜாதகம் இது. சேலத்துல இருந்து அம்மா அப்பா 2 பேருமே வந்திருந்தாங்க. 26/6/1999 7:19 PM. லக்னம் தனுஷு லக்னம். லக்னத்துக்கு 2ல கேது பகவான், 4ல மாந்தி இருக்காங்க, 5ல குரு பகவானும் சனி பகவானும், லக்னத்துக்கு 7ல சூரியன், 8ல புதன் சுக்கரன் ராகு, லக்னத்துக்கு 11ல செவ்வாய் பகவான், 12ல சந்திரன். இது ராசியில் உள்ள கிரகம். நவாம்சத்துல கன்னி லக்னம். கன்னி லக்னம். லக்னத்துக்கு 2ல துலாம்ல சனி பகவான், விருச்சகத்துல சந்திரன் செவ்வாய் பகவான், மகரத்துல சூரியன், கும்பத்துல சுக்கர பகவான், ரிஷபத்துல குரு பகவான் இருக்காங்க, கடகத்துல கேது பகவான், சிம்மத்துல புதன் பகவான் இருக்காங்க. இது ராசியில் உள்ள கிரகம். நவம்சத்தில் ஒரு கிரகம் நம்ம சொல்லிட்டோம். வயசு பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்துக்கு 26 நடப்பு. கேது திசையில புதன் புத்தி இந்த பெண்ணுக்கு நடக்குது. நம்ம ஜாதகம் நம்ம வந்த உடனே பாத்தீங்கன்னா நம்ம அங்கிட்ட வெளிப்படையா இங்க சொல்லணும்னு நம்ம கேட்டதுனால, இந்த பெண்ணுக்கு பாத்தீங்களா திருமண ஏற்பாடுகள் நீங்க செய்தாவே, பத்திரிகை அடிச்சு திருமண ஏற்பாடுகள் நீங்க செய்தாவே கல்யாணம் தடைபடும். பத்திரிகை அழைப்பு எல்லாமே கொடுத்து ஊரெல்லாம் அழைப்பு கொடுத்து கூட திருமண மேடை வரைக்கும் பெண் அழைப்பு கூட இந்த ஜாதகருக்கு திருமணம் நின்றுடுங்க. திருமணம் உறுதியா நின்றுடும். திருமணமே நீங்க செய்திருந்தாலும் கூட இந்த பெண் பாத்தீங்களா திருமண வாழ்க்கை இந்த பொண்ணுக்கு சிறப்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம தெளிவா எங்களுக்கு நம்ம சொல்லிட்டோம். ஆமா மேடம், நீங்க சொன்னது எல்லாமே பொண்ணுக்கு அப்படிதான் எல்லாமே இருக்கு, நம்ம யூடியூப்பை பார்த்து தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொன்னாங்க. சரி, ஒரு பெண்ணுக்கு இந்த ஜாதகத்துல நம்ம ஒரு பெண்ணுடைய நிலைப்பாடு எப்படி, ஏன் இந்த காலகட்டத்துல இந்த பெண்ணுக்கு திருமண அமைப்பு ஏற்பாடுகள் செஞ்சாலும் பத்திரிகை அடிச்சாலும் கல்யாணம் நின்று போகிறதுக்கு என்ன அமைப்பு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஜோதிட நண்பர்களுக்கு விதிமுறை வேணும் இல்லையா? அப்படி நம்ம பார்த்தோமா, இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா தனுஷு லக்னம். தனுஷு லக்னம். நம்மளுக்கு திருமணம் அப்படின்னு நம்ம எடுத்தோமா, ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண், 7ஆம் பாவம் தான் முதன்மையாக பேசும். திருமணம் நம்ம எடுத்தோமா 7ஆம் பாவம் தான் முதன்மையா பேசும். 2, 7, 11ஆம் அதிபதிகள் திருமணத்தை நடத்துவார்கள். அதில் உள்ள கிரகமும் நம்மளுக்கு திருமணத்தை நடத்தும். இது நம்ம முதன்மையா எடுத்துக்கலாம். நம்மளுக்கு தனுஷு லக்னம். 7ஆம் அதிபதி புதன். புதன் 8ல இருக்காரு. 7ஆம் அதிபதி புதன் 8ல இருக்காரு. 8ல யாருடைய காலில் இருக்காரு? சனி பகவான் காலில் இருக்காரு. சனி பகவான் நீசம். தனுஷு லக்னம். லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி புதன், அவர் 8ல இருக்காரு. 8ல இருக்காரு. அவர் நின்ற நட்சத்திர அதிபதி சனி காலில் இருக்காரு. சனி பகவான் காலில் இருக்காரு. பூசம் 1ஆம் மாதத்துல இருக்காரு. அவர் சனி பகவான் நீசம். 7ஆம் அதிபதி 8க்கு போய் அவர் நின்ற நட்சத்திராதிபதி நம்மளுக்கு பகை நீசம் அஸ்தங்கம் ஆயிட்டாவே மாங்கல்ய தோஷம் உள்ள ஒரு அமைப்பு. பெண் ஜாதகத்துல 2ஆம் இடமும் 8ஆம் இடமும் திருமண பொருத்தத்திற்கு மிக மிக கவனமா நம்ம திருமண பொருத்தத்தை பொருத்தணும். 2, 8ஆம் இடத்துல பாவகிரக சேர்க்கை இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா அது அந்த பெண்ணுக்கு மாங்கல்ய ஸ்தானத்தை பலப்படுத்தாது. சீக்கிரமே அந்த பெண் பாத்தீங்களா மாங்கல்ய பாக்கியத்தை இழக்கிற அமைப்பை அந்த பொண்ணுக்கு
இளம் விதவைங்கிற அமைப்பு அந்த பொண்ணுக்கு கொடுத்துரும் இல்லையா? அதே மாதிரி பாருங்க, 2ஆம் அதிபதி 2ஆம் பாவத்துல இருக்கிற கேது பகவான் வந்து பாத்தீங்களா சந்திரன் கால். கேது பகவான் சந்திரன் கால். அந்த சந்திரனும் நீசமான சனி பகவான் கால்லயே அனுஷமுடைய 4ஆம் பாவத்திலே இருக்காரு பாருங்க. 2 பாவம் 8ஆம் பாவம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெண் ஜாதகத்துல மிக மிக கடுமையா பாதிக்கப்பட்டுள்ளது. அப்படி பாதிக்கப்படுறப்ப அந்த பெண்ணுக்கு வந்து மாங்கல்ய தோஷத்தை கொடுத்துரும். ஒரு பெண் ஜாதகத்துல 2 8ஆம் பாவம் பலமா இருக்கணும். அந்த பாவங்கள்ல எல்லாம் நம்மளுக்கு பாவகிரக சேர்க்கை இருந்துச்சுனாலும் நம்மளுக்கு வந்து இளம் வயதிலே அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா கணவரை தவற ஒரு அமைப்பை கொடுத்துரும். திருமணத்துக்கு முன்னால பத்திரிக்கை அடிச்சு நின்றுட்டா கூட அது மாற்று வழியில ஏதோ ஒரு திருமணம் கூட செஞ்சிடும். சரி, திருமணம் வரைக்கும் பத்திரிக்கையெல்லாம் அடிச்சு ஊரெல்லாம் அழைப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க பெற்றோர்கள். போலீஸ் ஸ்டேஷன்ல கால் வந்துச்சு எங்களுக்கு. அந்த ஜாதகருடைய தாய் சொன்னது, போலீஸ் ஸ்டேஷன்ல கால் வந்து இது மாதிரி வந்து ஒரு கேஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்கம்மா, உங்க பெண் மேல கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பெண்ணை விரும்பிய அந்த ஜாதகர் வந்து பாத்தீங்களா கேஸ் கொடுக்கவும் அந்த கேஸ் வந்து பாத்தீங்களா பத்திரிகை ஏற்பாடு அடிச்சு அதில் ஊரெல்லாம் அழைப்பு கொடுத்துட்டு இருந்து மாப்பிள்ளை வீட்டார் வந்து திருமணத்தை நிறுத்திட்டாங்க. அந்த கேஸ் வந்து இதாயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பெண்ணுடைய அண்ணன் மகன், அந்த ஜாதகருக்கு வந்து தாய்மாமன் மகனுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோவில்ல அந்த குடும்ப நபர்கள் மட்டும் ஒரு 10 பேர் மட்டும் சேர்ந்து திருமண ஏற்பாடுகள் செஞ்சு கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க. அந்த குறிப்பிட்ட தேதியிலேயே, பத்திரிக்கை அடிச்ச தேதியிலேயே தன்னுடைய அண்ணன் மகன், ஜாதகியோடைய அம்மாவுடைய அண்ணன் மகன், தாய்மாமன் மகனுக்கே வந்து பாத்தீங்கன்னா திருமண ஏற்பாடுகள் ஒரு வாரத்திலேயே ரெடி பண்ணி அந்த திருமண நாள்லயே ஏற்பாடு செஞ்சு திருமணம் நடத்தி வச்சாங்க. அந்த பெண்ணு வந்து பாத்தீங்களா 2 நாள் கூட எங்க வீட்டுல வாழல. எனக்கு அந்த திருமண வாழ்க்கை பிடிக்கலன்னு சொல்லிட்டு தாய் வீட்டுக்கே வந்துருச்சுமா. இப்ப இந்த ஜாதகி வந்து என்னோட தான் இருக்குது, இப்படிதான் என்னோட பொண்ணுடைய நிலைப்பாடுன்னு அந்த ஜாதகியோடைய அம்மாவே சொன்னாங்க. இது மாதிரி ஒரு பெண் ஜாதகத்துல 2, 7, 8 இந்த இடங்கள்லாம் பாவகிரக சேர்க்கை இருந்துச்சுன்னா திருமண வாழ்க்கை சிறப்பை கொடுக்காது. நம்ம நிறைய வீடியோக்கள்ல சொல்லியிருக்கிறோம். லக்னம் 2, 7, 8, 12. லக்னம் என்பது ஜாதகர், 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம். ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஆசை அன்பா இருந்து குடும்பத்தை அபிவிருத்தி செய்கிற பாவம் 2ஆம் பாவம். 2ஆம் பாவத்துல பாவகிரக சேர்க்கை இருக்கக்கூடாது. 7ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானம், அதுலயும் திருமணத்துல 7ஆம் பாவம் திருமண மேடை, அதுலயும் பாவகிரக சேர்க்கை இருக்கக்கூடாது. 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானம், அதுலயும் பாவகிரக சேர்க்கை இருக்கக்கூடாது. 12ஆம் இடம் ஆண் பெண் கட்டின் சுகம், இந்த பாவங்கள்லயும் பாவகிரக சேர்க்கை இருக்கக்கூடாது. லக்னத்துல 2ல 7ல 8ல 12ல சுக்கிரன் ராகு, சூரியன் ராகு, செவ்வாய் ராகு, குரு ராகு, இப்படியெல்லாம் பாவகிரக சேர்க்கை இருந்துச்சுனாவே சனி பகவான் ராகு, சுக்கிரன் ராகு, சூரியன் ராகு, சனி பகவான் ராகு, செவ்வாய் ராகு, குரு ராகு, இப்படி 2, 7, 8, 12 இந்த பாவங்கள்ல இந்த பாவகிரக சேர்க்கை இருந்துச்சுன்னா குடும்ப வாழ்க்கை சிறப்பை கொடுக்காது. திருமணம் பொருத்தம் போடுறப்ப இந்த அமைப்பை வந்து பாத்தீங்கன்னா மிக மிக நுணுக்கமா நம்ம போடணும், பார்க்கணும். அதே மாதிரி வந்து பாருங்க, களத்திரக்காரன் சுக்கிரனும் ராகுடன் நெருங்கிய டிகிரியில் தான் இருக்காரு. களத்திரக்காரகனுக்கு பாவகிரக தொடர்பு இருக்கக்கூடாது. இது மாங்கல்ய தோஷத்தை கண்டிப்பா கொடுத்துரும். இது மட்டும் தானா? இது வந்து மாங்கல்ய தோஷத்துக்கு உண்டான ஒரு விதி அமைப்பு. இன்னும் விதிமுறைகள் நிறைய இருக்கு. இதுவும் வந்து முதன்மையா நம்ம எடுத்துக்கலாம். சரி, ஒரு நண்பர் போன் பண்ணி கேட்டாரு, களத்திர தோஷனா என்னம்மா, மாங்கல்ய தோஷனா என்ன, இது ரெண்டுக்கும் என்ன நம்ம வித்தியாசத்தை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. இதுவரை நான் சொன்னது மாங்கல்ய ஸ்தானத்துக்கு உண்டான விதிமுறை அமைப்பை நான் சொன்னேன். உதாரணம் இந்த ஜாதகம் போட்டு விளக்கம் கொடுத்துருக்கேன். களத்திர தோஷம் அப்படின்னா நம்மளுக்கு காலபுருஷ தத்துவத்திற்கு 6ஆம் இடம் கன்னி, களத்திரக்காரகன் நீசமாக வீடும் கன்னி. அந்த பாவத்துக்கு நம்மளுடைய 7ஆம் அதிபதி தொடர்பு பெறக்கூடாது. களத்திரக்காரகன் நீசமாகும் கன்னி வீட்டுக்கு வந்து பாத்தீங்களா 7ஆம் அதிபதி. ஒவ்வொரு லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி தானே திருமணம், கணவருக்கு ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண். அந்த 7ஆம் அதிபதி களத்திரக்காரகன் நீசமாகும் கன்னி வீட்டுக்கு தொடர்பு வரக்கூடாது. சென்னையிலிருந்து ஒரு நண்பர் ஜாதகம் அனுப்பியிருந்தாரு. மீன லக்னம் 7ஆம் அதிபதி புதன். அவர் வந்து தனுஷுல இருந்தாரு. அவர் வந்து பூராடம் 2ஆம் பாதத்துல இருந்தாரு.
2ஆம் பாதம் நவாம்சத்துல நீசம், போராடம் 2ஆம் பாதம் நவாம்சத்துல நீசம். இப்படி களத்திரக்காரகன் நீசமாகும் கன்னி வீட்டுக்கு வந்து தொடர்பு வரப்ப அவருக்கு 48 வயது. இதுவரை இன்னும் திருமணம் நடைபெறல. களத்திரக்காரகன் நீசமாகும் கன்னி வீட்டுக்கு வந்து 7ஆம் பாவம் வந்து தொடர்பு பெறக்கூடாது. அது சுக்கிரன் கால தொடர்பு பெற்று நீசமாகறப்ப 48 வயது 49 வயது ஆனாலும் கூட திருமணம் வந்து எளிதில் நடத்தி பார்க்க முடியாது. பெற்றோர்கள் திருமண ஏற்பாடுகள் செஞ்சாலும் திருமணம் தடைபடும். இவரா ஒரு பெண்ணை விரும்பி தொடர்புல இருந்தாலும் அது அந்த தொடர்பை துண்டிச்சிடும். மாங்கல்ய ஸ்தானத்துக்கும் களத்திர ஸ்தானத்துக்கும் ரெண்டுக்குமே வித்தியாசம், விதிமுறைகள் நிறைய இருக்கு. நம்ம திருமணத்துக்கு ஆண் பெண் இருவருக்குமே வந்து பாத்தீங்களா திருமணம் பொருத்தம் போடுறப்ப இந்த விதிமுறையை ரொம்ப ரொம்ப கவனத்துல வச்சு பார்த்து விதிமுறை பொருத்தங்கள் போட்டு கொடுக்கணும். ஒரு பெண்ணுக்கு வந்து பாத்தீங்களா 8ஆம் பாவம் 8ஆம் அதிபதி கேந்திர திரிகோணத்துல நின்று அவர் நின்ற நட்சத்திராதிபதி பலம் பெற்றுச்சுன்னா அந்த பெண் தீர்க்க சுமங்கலியா இருப்பாங்க. தீர்க்க சுமங்கலியா திருமணம் முடிஞ்சு 40 ஆண்டு 50 ஆண்டுகள் வரை பேரம்பேத்திக்கு திருமணம் செஞ்சு பார்க்குற அளவுக்கு கணவன் மனைவியா தீர்க்க ஆயுளுடன் தீர்க்க சுமங்கலியா பாக்கியவதியா இருப்பாங்க. நம்ம அது மாதிரி அனுபவத்துல நம்ம நபர்களை நிறைய பார்க்குறோம். 8ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்துல இருக்கணும். குரு லக்ன சுபர்கள் பார்க்கணும். குருவும் லக்ன சுபர்களும் பார்க்கறப்ப அந்த பெண் தீர்க்க சுமங்கலியா இருப்பாங்க. மங்கள கலக்கிய தீர்க்க சுமங்கலியோட இருப்பாங்க. நம்ம கணவன் மனைவி அப்படிப்பட்ட பெரியவர்கள் தீர்க்க ஆயுளுள்ள சுமங்கலி ஸ்தானத்துல மூத்த சுமங்கலி ஸ்தானத்துல இருக்கிற பெண்கள் எல்லாம் நம்ம பாதம் தொட்டு சுமங்கலிகள் வணங்குறப்ப நம்மளுக்கு அந்த மாங்கல்ய பலம் கூடும். அதே மாதிரி 8ஆம் பாவத்தில் இந்த பாவகர்கள் சேர்த்து இருக்கக்கூடாது. ஒரு ஆண் ஜாதகமா இருந்தாலும் பெண் ஜாதகமா இருந்தாலும் 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்துல இருக்கணும். 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்துல நின்று அவர் நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்துல இருந்துச்சுன்னா இளமை திருமணம். பெண்ணா ஒரு குறிப்பிட்ட வயசுல அந்த காலகட்டத்துல திசாபுத்திகளுக்கு நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறப்ப அந்த இளமை திருமணம் ஆயிடும். ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி. 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 7ஆம் அதிபதி கேந்திரத்துல இருக்கணும். அவர் நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்துல இருந்து குரு லக்ன சுபர்கள் பார்த்தாங்களா இளமை திருமணம் பருவத்துல பயிர் செஞ்சிடலாம். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும். இது மாதிரி அமைப்புகள் வந்து நம்ம ஜாதகத்துல பார்க்கணும். 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியோட தொடர்பு பெறக்கூடாது. 8ஆம் அதிபதியோட தொடர்பு கொடுத்துச்சுன்னா 8ஆம் இடம் என்பது வெட்டும். திருமண பாவத்தை திருமண உறவை வெட்டி கொடுத்துரும். நம்ம உதாரணத்தோட ஜாதகம் போடுறப்ப உங்களுக்கு இன்னும் எளிமையா இருக்கும். இந்த பெண்ணுக்கு வந்து 8ஆம் இடம் பலமா அதிக அளவுல பாதிப்பை கொடுத்துருக்குது. திருமண ஏற்பாடுகள் செஞ்சாலும் நிற்கும், பத்திரிகை அடிச்சு திருமணம் முடிஞ்சாலுமே பாதிப்பை தான், வாழ்க்கையை போராட்டத்தை தான் கொடுக்கும். இப்படிப்பட்ட அமைப்பு உள்ள ஜாதகருக்கு திருமணம் என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோமா, ஒரு 28 வயசு 30 வயசுக்கு மேலதான் திருமண ஏற்பாடுகளை செய்யணும். இல்லைன்னா இருதார அமைப்பை கொடுத்துரும். ஒரு 28 வயசு ஒரு 30 வயசுக்கு அப்புறம் தான் திருமணம் ஏற்பாடு அல்லது ஒரு திருமணம் பாதிப்பு இருதார அமைப்பா கூட 2ஆம் தரம் கூட இவரை நம்ம திருமணம் முடிச்சு கொடுக்கலாம். அந்த தோஷம் குற்றம் குறைகள் விலகும். இது மாதிரி வர ஜாதகத்துல இப்படி நம்ம பாக்குறப்ப வாடிக்கையாளர்களுக்கு நல்ல ஒரு தீர்வை நம்ம கொடுக்க முடியும். MGS அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட நண்பர்கள் MGS அஸ்ட்ரோ டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தெரிஞ்ச நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சுகர்நாடி விதிமுறையை மிக மிக எளிமையா நம்ம திருமணத்திற்கு பலன் சொல்லலாம். எல்லா இதுக்குமே நம்ம பலன் சொல்லலாம். மிக எளிமையா உதாரண ஜாதகத்தோடு நம்ம போட்டுட்டு இருக்கிறோம். சப்ஸ்கிரைபர் செய்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இனி வரும் நண்பர்களும் வீடியோ பார்க்கும் நண்பர்களும் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. தெரிஞ்ச நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.